அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பனை மரம், தென்னை மரம் ஏறுவதற்கு உண்டான பொருள் அனைத்துமே நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பாருங்கள், பெட்டி ஒன்று தென்னை பாலையில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பெட்டி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் தென்னை பாலையில் தான் நாங்கள் பெட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? திருப்பூர் மாவட்டம் மேற்குப்பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் குடிசை தொழில் மாதிரி நாங்கள் 3 தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்கிறோம். பெட்டி பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டைப்பாலை வச்சது இருக்குது. இதை மட்டும் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மேற்குப்பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இந்த பெட்டி செஞ்சுட்டு இருக்கிறோங்க. நீங்கள் வேணுங்கிறதே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ், ப்ரொஃபஷனல் கொரியரும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் வியாபாரிகளுக்கு என்ன ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அதை நாங்கள் உங்களுக்கு அப்படியே கொடுப்போம். ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எடுத்து சந்தைக்கு அவங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரடியாக தயாரிக்கிறதுனால நீங்கள் எங்ககிட்டயே வாங்கிக்கலாம். இது பாருங்கள், பச்சை பெட்டி கட்டி நாங்கள் மண்ணை போட்டு செரும்பி வச்சுருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த இது வெறும் தென்னம்பாலையில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். வளர்த்தி பெட்டி இருக்குது, சல்லக்கத்தி போடுற மாதிரி. பார்த்தீங்கன்னா கூளை பெட்டி, 17 பெட்டின்னு சொல்லுவோம். 17 பெட்டி இருக்குது எங்ககிட்ட. நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இந்த ஒரு பெட்டியெல்லாம், எங்கே செய்கிறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேற்குப்பதி, திருப்பூர் மாவட்டம் மேற்குப்பதியில் தான் நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. நீங்கள் நாங்கள் டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியரும் நாங்கள் பண்ணி விடுவோம். வீட்டுக்கே வர்றதுனாலும் வீட்டோட லொக்கேஷனை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இரும்பு வளையம் வச்சது இருக்குது, பிவிசி வளையம் வச்சது இருக்குது. இங்கே எது வேணால் ஆர்டர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது பாதி வேலை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இது நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போது இதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டி, ஷோகேஸில் வைக்கிற மாதிரி சின்ன பெட்டி செஞ்சுட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட ஏறி பழகிறதுக்கு சின்ன பெட்டி. இது நீங்கள் வேற ஒருத்தருக்கு யாராவது கிஃப்ட் பண்ணோன்னா கூட அதுக்கு அழகாக நாங்கள் சின்னதாக அதுக்கு உண்டான நாங்கள் பெரிய பொட்டியில் என்னென்ன தயார் பண்ணிக்கிறோமோ வச்சுருக்கிறோமோ அத்தனையும் நாங்கள் சின்ன சின்ன பெட்டியில் வச்சு கொடுக்குறோம். ஷோகேஸில் கூட வச்சுக்கலாம் அழகுக்கு. நீங்கள் எங்கிட்ட பெட்டி இருக்குங்க. பெட்டி நாங்கள் தயாரிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பெல்ட்டு, அதுக்குண்டான பெல்ட்டு, மேலே வச்சு கட்டுற பெல்ட்டு, இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா 17 பெல்ட், அதாவது லெதர் பெல்ட் எங்ககிட்ட இருக்குது. லெதர்லேயே பியூர் லெதர், அதாவது ஆயிலில் ஊற வச்சது, ஆயிலில் ஊற வைக்காதது. பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெல்ட்டு, தரி பெல்ட்டு, என்ன ரேட்டான பெல்ட் வேணால் எங்கிட்ட அத்தனையும் கிடைக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கால் கயிறு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வார் சுத்தாத முடிஞ்ச கயிறு. இது கால் கயிறுங்க, தலை கயிறுன்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஊறக்கட்டின ஆசில் இடைக்கயிறு, ஊறக்கட்டின ஆசில் இடைக்கயிறு சுற்றி வச்சுருக்குது. ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் அவங்களோட அளவு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சுற்றி வச்சுருக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா இடைக்கயிறுல சுத்தாத இடைக்கயிறு இருக்குது பாருங்கள். வேணுங்க நாங்களே சுற்றிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் கயிறாகவும் நாங்கள் அனுப்பி விட்ருவோம். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ், ப்ரொஃபஷனல் கொரியரும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மடக்கு கத்தி, 17க்கு பாலை சேர்க்குற கத்தி. இது சுத்தமான மடக்கு கத்தி. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தீட்டாத கத்தி எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இது 17 பாலை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாலை கடுக்காது, 17 அதிகமாக தெளிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது தீட்டின கத்தி. இது ஃபுல் டெம்பர் கொடுத்து அடிச்சிருக்குதுங்க. இது 17 பாலை சேர்க்கும்போது பாலை கருக்காது, 17 அதிகமாக தெளிக்கி. இது தீட்டின கத்தி எங்ககிட்ட இருக்குது, தீட்டாதது எங்ககிட்ட இருக்குது. நண்பர் தீட்டினதை ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, இன்னொரு நண்பர் தீட்டாதது ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. 2 கத்தி ஆர்டர் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மடக்கு கத்திங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மடக்கு கத்தி, தீட்டின கத்தி, தீட்டாத கத்தி ரெண்டுமே ஆர்டர் ஆயிடுச்சுங்க. பெட்டி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். வியாபாரிங்களுக்கு நாங்கள் என்ன ரேட்டுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணுங்கள். என் டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம மேட்டூர் பார்சல் சர்வீஸு, ப்ரொஃபஷனல் கொரியரும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அருவாப்பெட்டி யூடியூப் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணுங்கள். பனை மரம், தென்னை மரம் ஏறுவதற்கு உண்டான பொருள் அனைத்துமே நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி உள்ள நண்பர்கள் இந்த ரெட்டை வளையம் வச்சு உள்ள ரெட்டை வளையம் வச்சுருக்குது, அந்த பெட்டி வேணும்னு கேட்டுருக்குறாங்க. இந்த ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. 3 பெட்டி அவங்க ஆர்டர் ஆயிடுச்சு. அவங்களுக்காக நாங்கள் இதை புதுசாக செஞ்சு வச்சுருக்கிறோம்.
உள்ளே பாருங்கள் ரெட்டை வளைய வச்சுருக்குது. இது ஊக்கடிக்கிறக்கோசரம் அவங்க வந்து இது கேட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கோசரம் நாங்கள் ஸ்பெஷலாக அதை செஞ்சு வச்சுருக்கோம். நான் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க பெட்டி.